வணக்கம்ப்பா. ஒரு சில வீட்டுகளில் முதியோர்களை தனியாக ஒதுக்கியே விட்டுடுறாங்க. உங்களுக்கு அந்த ரூமு தான், அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது. அவங்க மனசளவில் பாதிக்கப்படுவாங்க. பேர மேட்டிகளோட பேசி கொஞ்சம் விளையாடக்கூடாது. அப்புறம் அவங்க மனசில் பழமையான எண்ணங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் யார்கிட்டையாவது சொன்னால் அவங்களுக்கு மனசு பாரம் இறங்கி அவங்க ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. பெரியவங்களோட பேச்சே வச்சுக்கிற மாட்டுறாங்க இந்த காலத்தில். அவங்க ஏதாவது சொன்னால் கொஞ்சம் நேரத்துக்கு அவங்க பேசுகிறதெல்லாம் ஆமாம் போட்டு கேட்டுவாங்க. அவங்களுக்கு மனசில் இருக்க பாரமெல்லாம் இறங்கிடும். அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. இதனால அவங்களுக்கு எந்த ஒரு உடம்பு பிரச்சனையும் வராது, ராத்திரியில் தூக்கம் இல்லைங்கிற பிரச்சனையும் வராது, ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க, உங்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் இருப்பாங்க. அப்படி அவங்கள தனியாக பிரித்து வைக்காமல் சேர்த்து வச்சு, நம்மளுக்கும் ஒரு நாளைக்கு உங்களுக்கும் ஒரு நாளைக்கு வயசாகும். அதனால் வயசானவங்கள இந்த மாதிரி சேர்த்து கூட வச்சு அவங்கள தனியாக ஒதுக்காமல் அவங்கள கவனிச்சுவாங்க. அவங்க ஆரோக்கியம் உங்களுக்கும் நல்லது தான்.